இன்னைக்கு பல பேர் சொல்கிறது என்னென்னா, அபார்ஷனில் என்ன தப்பு இருக்குது, இது என் உடம்பு, அதனால் இது என் சாய்ஸ், அதனால் எனக்கு ரைட்ஸ் இருக்குது, எனக்குள்ளே வளர்கிறத நான் அபார்ட் பண்ணுறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்குது, அதனால் இதில் என்ன தப்பு இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்க. ஆனால் உண்மை என்னென்னா, சயின்டிஃபிக்கலி ஹியூமன் லைஃப் எப்போ ஆரம்பிக்குதுன்னா கன்செப்ஷனில், அதாவது கருத்தரித்தலில் தான் மனித உயிர் ஆரம்பிக்குது. அப்படின்னா உங்கள் வயிற்றில் வளர்கிறதும் ஒரு உயிர் தான், அதாவது இன்னொரு உயிர். வயிற்றில் வர குழந்தைங்களுக்கு தனியாக ஒரு டிஎன்ஏ இருக்குது, தனியாக ஹார்ட் பீட் இருக்குது, இன்னும் சொல்லப்போனால் தனியாக ஒரு உயிர். அப்படி இருக்கும்போது நீங்கள் இன்னொரு உயிரை தான் நீங்கள் கொல்றீங்க. நான் குழந்தைங்க உங்கள் உடம்புல இருக்குதுன்றதுனால அது உங்கள் உயிரோட ஒன்றி இருக்குது அப்படின்னு கிடையாது, அதுவும் ஒரு தனி உயிர். நீங்கள் அபார்ட் பண்ணீங்கன்னா இன்னொரு உயிரை கொல்றதா தான் அர்த்தம். பைபிள் நம்மளுக்கு சொல்லுது, கடவுள் எல்லா குழந்தைங்களுக்கும் ஒரு பர்பஸ் வச்சுருக்காரு. அது மட்டும் இல்லை, அவர் ஒரு கிஃப்டாக எல்லா மனுஷங்களுக்கும் கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது உயிரை கொடுக்குற கடவுளை தவிர நம்ம யாருக்குமே அந்த உயிரை எடுக்கிற உரிமை கிடையவே கிடையாது. கடவுள் ஒரு கிஃப்டாக கொடுத்துருக்காருன்னா அதை வளர்க்க வேண்டியது உங்கள் கடமை, அதை கண்டிப்பாக நீங்கள் பண்ணி தான் ஆகணும். ஸோ அபார்ஷன் இட்ஸ் வெரி வெரி ராங் அண்ட் பைபிளுக்கு எதிரானது.